ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவ் பஜ்ஜி ரெசிபி. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை விரும்பாதவங்களே யாருமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் விரும்பாதவங்க யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு டெய்லி கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் வழியாக. இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கின்னு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கினேன். இந்த ரெசிபிக்கு வந்து நெய், பட்டர், குக்கிங் ஆயில் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். இப்போ 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம எவ்வளோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ பட்டர்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பாவ் பஜ்ஜி. இப்போது 2 கேரட் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிடுங்க. இப்போ குட்டி சின்ன பீட்ரூட் அதோட ஸ்கின்னையும் பீல் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 கப் க்ரீன் பீஸ், இது வந்து ஃப்ரெஷ் பீஸ். இது உங்கள்கிட்ட ட்ரை பீஸ் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது என்னுடைய ஓன் ஐடியா. 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். ஸ்கின்னை பீல் பண்ணிவிடுங்க, உருளைக்கிழங்கு ஸ்கின்னையும். மாங்காய் எதுக்கு போடுறேன்னா, இப்போ மாங்காய் சீசன், கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே நான் போட்டேன். சப்போஸ் உங்களுக்கு மாங்காய் இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன். இப்போது இந்த காயெலாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நான் சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட்டு உங்கள் இஷ்டம், எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து பாவ் பஜ்ஜி மசாலா பொடி. இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இதெல்லாம் இதை வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஒரு 4 விசில் கொடுத்து வேக வச்சுடுங்க. இது நல்லா வெந்திருக்கணும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே. அப்போ தான் நம்ம வந்து மேஷ் பண்ணும்போது ஈஸியாக வரும் பாஜி பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து குக்கர் வெயிட் போட்டுடலாம். ஒரு 4 விசில் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து நான் ஒரு கடாய் வச்சுக்கினேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன். குக்கிங் ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நல்லெண்ணெய், கடலெண்ணெய்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது. அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இன்னொரு ஸ்பூனும் நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது பட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இதுக்கு பட்டர், கீ நிறைய சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாவ் பஜ்ஜி. நான் 2 ஸ்பூன் பட்டர் போட்டேன். பட்டர் வந்து டைரெக்டாக கடாயில் போடக்கூடாது, ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் குக்கிங் ஆயில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் பட்டர் போடணும். இப்போ என்ன பண்ணுறேன், 2 ஆனியன் இதேமாரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்குங்க. இப்போது எங்கள் வீட்டில் 4 பேருக்கு தேவையான அளவு நான் இந்த பாஜி பண்ணுறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சலோ கூட்டியோ நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வந்து பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போது நான் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன் நான். கேப்சிகம் இதில் அந்த பாஜிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட அரோமா, ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன் நான். நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட் தேவையான அளவு போட்டுக்கிறேன் நான். ஏன்னா அது பாஜி அந்த வெஜிடபிளை வேக வைக்கும் போது நம்ம சால்ட் போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஆனியனுக்கு, கேப்சிகம்க்கு சால்ட்டு போட்டுக்கிறோம். இப்போது அந்த பாஜி மசாலா பொடி இருக்குல்ல, பாவ் பஜ்ஜி மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக நிறுத்தி வச்சுக்கினேன், அது தேவைப்படும் லாஸ்ட் நம்மளுக்கு. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்கு நான் போட்டுக்கிறேன்னா, கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்தால் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஃபுட் கலர் இல்லாததால் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் 2 டீஸ்பூன். இப்போ கூட வந்து கொரியண்டர் லீஃபும் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சமாக.
போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கசூரி மேத்தி வச்சுருக்குறேன், 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் லேசாக எடுத்து க்ரஷ் பண்ணி, இப்போ நான் பண்ணுற பாருங்க, அதுமாரி க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ தான் அதோட அரோமா நம்மளுக்கு கிடைக்கும். கசூரி மேத்தி போட்டாலே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க வரும் பாவ் பஜ்ஜிக்கு. கசூரி மேத்தியும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டேன் நான். ஆக்சுவலி கசூரி மேத்திங்கிறது வெந்தயக்கீரை விற்பாங்கள்ல, அதுதான். அதை வந்து ட்ரை ஆக்கி கசூரி மேத்தின்னு விற்கிறாங்க. இப்போது நம்ம வேக வச்ச இந்த வெஜிடபிள்லாம் இருக்குது பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இதேமாரி ஒரு வெஜிடபிள் மேஷர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு 4 விசில் கொடுத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் கடையும் போது நல்லா மேஷ் ஆகிடும். நம்ம கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. வெஜிடபிள் நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கடாயில் வந்து இந்த வெஜிடபிள் போட்டுக்கிறேன் நான். இது எப்படி எங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணிவிடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணிவிடுவேன் நான். என் பசங்களுக்கு சவுத் இண்டியன் ஃபுட்டோடு நார்த் இண்டியன் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் அடிக்கடி நான் இதேமாரி நார்த் இண்டியன் ஃபுட்டு தான் அடிக்கடி வீட்டில் பண்ணுவேன் நான். இது வந்து லெமன் ஜூஸ், ஒரு லெமன் எடுத்து, இல்லை ஆஃப் லெமன் எடுத்து நான் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றிக்கோங்க நீங்கள். அப்புறம் இந்த குக்கரில் வேக வச்சோம்ல, அதுலேயே அந்த குக்கர்லேயே ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணி இதில் ஊற்றிடுங்க வேக வைக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா வேகணும். நல்லா வேகணும்னு இல்லை, கொஞ்சம் வேகணும். எல்லாம் அந்த மசாலாலாம் போட்டுக்கிறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் இந்த வெஜிடபிளோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வேகணும். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது எப்பயுமே கஷ்டமாக இருக்கும் எந்த ரெசிபியுமே. நம்ம செய்ய செய்ய அப்புறம் ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கிறது. யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட நம்ம மத்தியானமே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட அவங்க வர டைமில் நம்ம சட்டுன்னு சூடு பண்ணி கொடுத்துடலாம். இதுமாரி ரொம்ப டேஸ்டியான பாவ் பஜ்ஜி இது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். கூட கொஞ்சம் நம்ம இந்த கொரியண்டர் லீஃப் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறேன், இல்லை எல்லாமே போட்டுக்கிறேன். கொத்தமல்லி, ஆக்சுவலி இதுக்கு கொத்தமல்லி நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். கூட ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன் நான். இந்த பாஜி வெறும் பட்டர் கீலேருந்து தான் செய்வாங்க நார்த் சைட்லாம். நம்மளுக்கு ரொம்ப திகட்டோங்கிறதால நான் வந்து கூட குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன், நம்மளுடைய பாஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாவு வந்து நம்ம டோஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலி என்கிட்ட இந்த பாவு வந்து கிடைக்கல, எப்பயுமே கிடைக்கும் எனக்கு. இதுக்குன்னு பாவ் பஜ்ஜிக்குன்னு ஒரு பாவு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த பாவு எப்பயுமே எனக்கு கிடைக்கும் ஸ்பென்சர்ஸில். அது இந்த தடவை ஸ்பென்சர்ஸில் போயிருக்கும்போது எனக்கு கிடைக்கல அந்த பாவு. அது பதிலாக நான் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த பாவு கிடச்சிதுன்னா நான் இப்போ இந்த ப்ரெட்டில் எப்படி பண்ணுறேனோ அதேமாதிரி பண்ணுங்கள். இப்போது இந்த தோசைக்கல்லில் வந்து நான் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கினேன். அது மேலே வந்து நான் இந்த கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கினேன். அந்த பாவ் பஜ்ஜி மசாலா பொடி வச்சுருந்தேன் இல்லைங்களா, கொஞ்சமாக அதையும் எடுத்து போட்டுக்கிறேன் நான். போட்டுட்டு இந்த பாஜி இருக்குது இல்லைங்க, அதை எடுத்து கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். இது ஆக்சுவலி ஸ்ட்ரீட் சைடில் வந்து செய்கிற பாவ் பஜ்ஜி இது. இப்போ நான் ப்ரெட்டு பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி பாவு வாங்கிட்டு வந்து நடுவில் பாதியாக கட் பண்ணி இதே மாதிரி நம்ம பண்ணணும். எனக்கு பாவு கிடைக்கல, ப்ரெட்டு தான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது மும்பை டெல்லி சைடெலாம் நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரீட் சைடில் இதேமாரி தான் நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. அங்கெல்லாம் சாப்பிட்டோம் நம்ம.
இது டெஃபினட்டாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மிச்சம் இருக்கிற அந்த பாவ் பஜ்ஜி மசாலா பொடியும் தூவிடுறேன் நான். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. பார்க்கவே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. எனக்கு என்ன ஒரே கஷ்டம்னா அந்த பாவு கிடைக்கல. பாவு கிடச்சிருந்தா நான் கரெக்டாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். எனக்கு அது பாவு கிடைக்காததால் இந்த வெறும் ப்ரெட்டை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். சப்போஸ் எனக்கு அந்த பாவு கிடச்சுன்னா இன்னொரு முறை நான் இன்னொரு மெத்தடில் இந்த பாவு பஜ்ஜியை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாவ் பஜ்ஜி 2 எபிசோடு செஞ்சு காட்டுறேன் நான். இப்போ தற்சமயத்துக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது பாஜி எடுத்து இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். நம்ம சுட்டு வச்ச பிரெட் பீஸையும் சைடில் வச்சுக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்துன்னுக்குறேன் இதை காட்டாமல். கூட சைடில் வந்து ஆனியன், கொஞ்சம் லெமன் வச்சுக்கலாம். இதுதாங்க பாவ் பஜ்ஜி பண்ணுறது மெத்தடு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பட்டர் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்க, நான் நெக்ஸ்ட் நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.